நண்பர்களே வணக்கம். நானுமே காலையில எழுந்து ஒரு நல்ல பொள்ளியா இருக்கணும்னு சொல்லிட்டு காலையில முடிக்கின்ற வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விறுவிறுன்னு வேலையில இறங்கின பாருங்க. கரெக்டா வந்தா புழுவரு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டா. இந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலும் நம்மளும் கரெக்டான திசையில் தான் போவோம். அப்பன்னு பார்த்து அவனை காலை வாரி விட்டுருவான், இல்ல மாதிரி எங்கன்னா கூட்டிட்டு போயிடுவான். அதன் பிறகு போன்ல சுத்தமா உயிர் நடி இல்ல, அதனால வீட்டுல வச்சுட்டு காடி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஸ்டூடியோ வாசல்ல தான் விட்டோம். அங்க 4 சட்டையை மாத்தி 4 போட்டோ நறுக்குன்னு எடுத்தான். எதுக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு வீட்டுல பொண்ணு பாக்குறேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பொண்ணு வீட்டுல இருந்து யாரா பாத்தீங்கன்னா அவனுக்கு பொண்ணு எல்லாம் கொடுக்காதீங்க. அவனு ஒரு 40 அடி கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல பையனா வேணா ஹோட்டல் நம்பரை பாருங்க. நல்ல பையன், எந்த கட்ட பழக்கமும் இல்ல. ஒரே ஒரு கட்ட பழக்கம்னா அவர் நைட் ஷிஃப்ட் போறது மட்டும் தான் பிடிக்கும். அது உங்களுக்கு ஓகேனா அவர் உசார் பண்ணிக்கங்க. அதன் பிறகு வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம்னு பார்த்தா சாப்பாடு எதுவும் இல்ல. அதனால மதியானம் போல காஃபியை குடிச்சிட்டு சரி குட்டியா ஒரு தூக்கத்தை போடலாம்னு பார்த்தா நம்மள இருக்கிற வேலைக்கு பேப்பரோட தூக்கம்னு சொல்லிட்டு எழுதி பார்க்க கூடாது, அந்த அளவுக்கு வேலை இருக்கு. அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு இருக்கிற எடிட்டிங் எல்லாம் பார்த்துட்டு பட்டாபி ராமன் சாரோட காணொலி ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா சனி ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து 3வது வீட்டுக்கு போனதுனால கட்டம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கரெக்டா இருக்கனால இன்னைக்கு உட்காந்து ஃபுல்லா பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆர்வம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னா இவரை ட்ரை பண்ணி பாரு. ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஸ்ரீனிவாஸ் ஆனந்த் சொல்லுவாங்க. ஆனா கடந்த காணொலியில மதுரை வீரன்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன். அவருமே இன்வெஸ்டர் தான். ஆனா அவருக்குலாம் தலைமை செயலகமே தலைவன் தான். தலைவன் கொடுத்த ரிட்டர்ன் பிளானிங்ல செபிய வாய பொழுந்துச்சு. அந்த அளவுக்கு மோசமான ஆளு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதன் பிறகு அருமையான ஒரு குழியில போட்டு சுரங்கத்தை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹோட்டல் நண்பர் கூட ஒரு 3 பேர் கொண்ட குழு பயங்கரமா பிச்சனை பண்ணியிருந்தாங்க. நீ போய் கேட்கலையான்னு கேட்டதுன்னா ஒட்டு கேட்டதுல இந்த வடச்சென்னை படத்துல வரல சண்முகம் பொம்பளை கேசையா அது மாதிரி ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டி இருக்காரு. அதாவது உங்களுக்கு சொல்ல வருது அதுனா உங்க உயிர் நண்பன் எந்த ஒரு பிச்சனை போனாலும் தாராளமா ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா பொம்பளை கேஸ்ல மட்டும் நேக்கா நழுவிடுங்க. இப்போ நீங்க எல்லாருமே என்ன தமிழ அனுபவம் பேசுதா அப்படின்னு கேட்கலாம். நம்ம அந்த மாதிரி கேரக்டர் இல்ல. போன காணொலியில சொல்லியிருந்தேன், பெண்கள் எழுந்தாலே 3 வாரம் அந்த பக்கமே வர மாட்டோம். அந்த மாதிரி கேரக்டர் தான். நண்பர்களே நம்ம சேனல் புதுசா வந்தா சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டுருங்க சரியா.